1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக 2021ல விவசாயிகளுக்கு அந்த மாதிரி பல பொய்களை சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்க. அதுல ஒரு பொய் தான் பாத்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு குண்டாலுக்கு 2500 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து கேட்டோம், என்ன இப்பவே அவசரப்படுறீங்க, இன்னும் 4.5 வருஷம் ஆட்சிக்கு இருக்குதுல்ல, 5 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றினா போதும்னு சொல்லி ரொம்ப கேவலமா விவசாயிகளை பேசினாங்க. ரொம்ப ஏளனப்படுத்தி பேசினாங்க. சொன்ன வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலன்னு சொல்லி கேட்டா, பத்தாவதுக்கு மூட்டைக்கு வேற 50 ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்களே, விவசாயிகிட்ட போய் லஞ்சம் பிச்சை எடுக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமானு கேட்டா, அதெல்லாம் அப்படித்தான், மூட்டைக்கு 50 ரூபாய் கொடுத்தா தான் கொள்முதல் பண்ணுவோம், இல்லாட்டி கிளம்பிட்டேன்னு சொல்லி விவசாயிகளை போய் கேட்ட விவசாயி மேல வழக்கு. என்ன ஒரு கொடுமை பாத்தீங்களா? ஆக 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்கலாங்கிற ஒரு பழமொழி ஏன் சொன்னேன் அப்படின்னா, இவர்கள் ஒவ்வொரு பொய்யாக சொல்லி இப்படி விவசாயிகள் வாக்குகளை வாங்கி விட்டு இன்னைக்கு ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆக இந்த பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி இந்த திமுகவிற்கு இந்த 2026 சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு விவசாயிகள் வாக்களிக்க கூடாது, புறக்கணிக்க வேண்டும். வேற யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, புடிக்கெட் நோட்டா போட்டு போடுங்க, தயவு செஞ்சு திமுக மட்டும் வாக்களிக்காதீங்க. இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் விவசாயிகளுக்கு செல்ற மாதிரி எல்லாரும் அவங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைங்க, எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, எல்லா விவசாயிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் உழவர் போராளிகளாக நின்று இந்த திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.